ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஊர் திருவிழா எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கி, ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. நாங்கள் வந்து சனிக்கிழமை அன்றைக்கி போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ மார்க்கெட் தான் வந்து போயிருந்தோம். ஏன்னா நம்ம வந்து பூக்காரவங்கள்ட்ட வாங்கினோம் அப்படின்னா ஒரு முழம் வந்து கிட்டத்தட்ட 70 to 80 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு காலையில் சாயந்தரம் எல்லாம் பூ வைக்கணும். அதுவும் 3 பேர் இருக்கோம் வீட்டில். திருவிழா அப்படின்னாலே கிராமத்து சைடில் கண்ணாடி வளையல் பூ இதுதான் வந்து மெயினாக இருக்கும். அதனால் வந்து பூ நிறையா வந்து வைக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடெலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பூ மார்க்கெட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். பூ மார்க்கெட்டில் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பாப்பா அவங்களுக்கு வந்து 1/4 கிலோ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். அம்மா நாங்கள் வந்து கோர்த்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மல்லிகைப்பூ வந்து கோர்த்துக்கிட்டாங்க. நான் வந்து முல்லைப்பூ 1/2 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். 1/2 கிலோ முல்லைப்பூவை ஃபுல்லாக சாமிக்கு அப்புறம் எனக்கு தலைக்கு எல்லாம் கட்டி வந்து வச்சுட்ருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கனகாமரமும் மல்லிகைப்பூ முல்லைப்பூலாம் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து கனகாமரமும் முல்லைப்பூவும் வந்து எனக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கட்டி முடிச்சுட்டு எல்லாத்தையெல்லாம் கட்டி முடிக்கல, கொஞ்சம் கட்டி முடிச்சுட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு வந்து கூப்பிட்டு, அக்கா இந்த நவாப்பழம் தாங்கன்னு சொல்லி கொடுத்தது. நவாப்பழத்தை பார்த்தா எனக்கு அப்படியே முகத்தில் பார்த்திங்கன்னா 1000 வாட் பல்ப் எரியும். எனக்கு நவாப்பழம்னா அந்த அளவுக்கு பிடிக்கும். நவாப்பழம் அந்த பொண்ணு கொடுத்தது அப்படியே உப்பு மிளகா பொடி எல்லாம் போட்டு ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருந்தப்பயே தம்பியோட ஃப்ரெண்டும், அம்மா இங்கே வந்து பாருங்களேன் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு பார்த்தா இந்த கிளியை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கிளியை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த கிளி தக்காளி பழம் சாப்பிட்றத பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கிளி ரொம்ப அழகாக அந்த தக்காளி பழத்தை கொறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் இந்த ஜோசியம் பார்க்குறவங்களாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா கிளி, அதில் தான் வந்து நான் பார்த்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் இப்போ தான் வந்து பார்க்குறேன். மரத்தில் போய் 2 கிளி இருந்த இடத்துல ஒரு கிளியை மட்டும் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஜோடியாக தாண்டா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருந்தவங்கலாம். கொண்டு போய் கிளியை விட்டுட்டு வாங்கடா அப்படிங்கவும், நாங்களாம் கிளியெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 6:30 மணி அப்படிங்கிறப்பவே எந்திரிச்சு ரெடியாகி நான் ரெடி ஆகிட்டேன். நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டோம். ஏன்னா 7 மணிக்கு வந்து பொங்கல் அழைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் பாப்பாவும் 6:30 மணிக்கே வந்து ரெடி ஆகிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு சாணி போட்டு வாசல்லாம் தெளிச்சு விட்டு கோலம் வந்து போட்டிருந்தேன். இந்த 2 கலர் மட்டும்தான் இருந்துச்சு. இதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே கோலத்தை வந்து போட்டாச்சு. வந்து இந்த ஜோடி பூ வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், கனகாமரமும் மல்லிகைப்பூவும். அதனால் வந்து இந்த சைடு இருக்க எங்கள் பிள்ளைங்களாம் வந்து கனகாமரம்லாம் வைக்கவே மாட்டாங்க. எனக்கு கனகாமரம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து கனகாமரமும் மல்லிகைப்பூ வந்து வச்சுருந்தேன். இப்போ வந்து பொங்கல் அழைக்கிறதுக்கு எல்லோரும் கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து கோவிலுக்கு வந்து பொங்கல் எடுத்துகிட்டு, இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து இந்த பொங்கல் பானையை வந்து தலையில் வச்சு சுமக்க தெரியாது. எல்லோரும் தலையில் வச்சு சுமந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு தலையில் வச்சோம் அப்படின்னா அந்த இது வலிக்கிட்டு வரும். அதனால் நான் வந்து தலையில் வைக்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பாரம்பரிய முறைப்படி ஊர் கவுண்டர் வீட்டில் இருந்து தான் எல்லாமே வந்து போகும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் மாவிளக்கு எல்லாத்தையுமே ஊர் கவுண்டர் வீட்டில் கொண்டுட்டு போய் வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ வந்து அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல, எல்லாமே கோவில்லே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நாங்கள்லாம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் காவல் தெய்வமாக இருக்கிற, அதாவது கிராமத்து காவல் தெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஊர் சாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து நம்ம ஊர் கிராமத்து முனியப்ப சுவாமிக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்கள்லாம் வந்து இப்போ கிளம்பியிருக்கோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். 3 கிலோமீட்டருக்கும் நடந்து தான் போகணும். அதுவும் செப்பல் இல்லாமல் நடந்து போகணும். ஒரு நாள் சாமி கும்பிடு அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து வரல. ஏன்னா காலையிலே எல்லோரும் நான்வெஜ்ஜு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 நாள் கும்பிடு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 பொங்கல் கிட்ட வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 பேத்துக்குள்ளே தான் வந்து பொங்கல் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து நான்வெஜ்ஜில் விருந்துக்கு வந்து யாரையும் கூப்பிடலை. அதனால் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோக்கா வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காலையிலே வந்து பொங்கல் வைக்க போயிட்டேன். பொங்கல்லாம் வச்சுட்டு வர்றதுக்கே வந்து 10 மணிக்கு மேலே ஆயிரும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சமைக்கணும். 10-11 மணிக்கு மேலே ஆயிரும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சமைக்கணும். அங்கே போய் பொங்கல் வச்சு கெடா வெட்டிட்டு அந்த கெடா கூரை வந்து ஊரில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் வரி கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூரை வந்து பிரித்து தருவாங்க. கூறு கறியாக வந்து அந்த சாமியோட முனியப்ப சுவாமியோட பிரசாதமாக அங்கே இருக்க சாமிக்கு வந்து ஈரலை படைச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற அந்த கறியை கொண்டுட்டு வந்து
ஊரில் வந்து கூராக வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பிரசாதமாக தருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு எல்லார் வீடுகள்லேயுமே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். இதுக்காக தான் வந்து நாங்கள் பொங்க வைக்கிறதுக்காக முனியப்ப சுவாமி கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நாள் நடக்க வேண்டியது எல்லாம் அந்த அன்னைக்கு ஒரே நாளில் வந்து நடந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸில் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கப்போ எங்கள் ஊர் பிள்ளைங்கள்லாம் வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் யாரும் வரல. 3 நாள் கும்பிடுனா எல்லோரும் வந்திருப்பாங்க. 1 நாள் கும்பிடு அப்படிங்கிறனால வரல. வீடியோ பார்த்துட்டு சாமி கும்பிடு ரொம்ப நல்லா இருக்குது, லாங் வீடியோ எப்போ போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணுங்களுக்காக ஒரு 2லேருந்து 3 பேர்த்துக்கிட்ட ஃபோன் பண்ணியே கேட்டாங்க, ஏப்பா இன்னும் லாங் வீடியோ போடல, லாங் வீடியோ போடு, நாங்களும் வந்து திருவிழாவுக்கு வந்த ஒரு வைப் இருக்கும், எங்களுக்கும் திருவிழா பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். பட் எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை எனக்கு. அதனால் சரி இன்றைக்கி அவங்க 2 தடவை கிட்ட ஃபோன் பண்ணிட்டாங்க. அதனால தான் சரி இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம வந்து இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம பார்க்குறப்போ, இந்த வீடியோ பார்க்குறப்போ போன வருஷம் இப்படிலாம் நடந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரிஸாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் வந்து நான் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த காலத்தை கண் முன்னாடி கொண்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோஸ் மூலிமா நம்ம கடந்த காலத்தெல்லாம் கண் முன்னாடி கொண்டுட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் நான் இதெல்லாம் வந்து எடுத்து நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான காரணம். இப்போ எல்லோரும் வந்து கல் கூட்டி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தண்ணி, விறகு எல்லாமே வந்து எங்கள் ஊர்லேருந்தே எல்லோரும் கொண்டுட்டு வந்துட்டோம். கல் மட்டும் இங்கே வந்து எடுத்து கூட்டி வச்சு இப்போ வந்து பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சிலர் வந்து வெண்பொங்கல் வச்சாங்க, ஒரு சிலர் வந்து சக்கரை பொங்கல் வச்சாங்க. நான் வந்து சக்கரை பொங்கல் வந்து வச்சுருந்தேன். 2 பேர் பொங்கல் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, கல்லுக்குட்டி. இவங்க 2 பேர் தான் வந்து ஊர் சார்பில் பொது பொங்கல் வைக்க போகிறாங்க. ஸோ அந்த பொங்கல் பொங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து முனியப்பனுக்கு வந்து கிடா வெட்டணும். யாருமே பொங்கல் பொங்குறப்போ குலவையெல்லாம் போட்டாங்க. எனக்கு குலவையெல்லாம் வந்து போட தெரியாது. பொங்கல் வந்து மேலே நுரக்கட்டி வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து 5 நிமிஷமாக அந்த பொங்கல் பொங்குவனா பொங்க மாட்டானா அப்படின்னே இருந்தது. என்னடா இது ஒரு அதாவது அந்த பொங்கல் பொங்குற நேரத்தில் மட்டும் ஒரு மாதிரி ஆயிரும். அது கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொங்கல் வந்து நல்லா நுரக்கட்டி பொங்கணும், கொதிச்சிடக்கூடாது. அதனால் வந்து அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே பொங்கல் வைக்கிறப்ப அந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து நல்லபடியாகவே பொங்குச்சு. பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 திசையிலையும் அந்த இதை எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் தான் வந்து வச்சோம். இந்த அக்கா தான் வந்து எனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு ஃபுல்லாகவே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மதியானமாக எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் நான்வெஜ் சமைச்சு விருந்து போகிறவங்க விருந்து போட்டுட்ருந்தாங்க. சாப்பிட்றவங்க எல்லோரும் வந்து போயிட்டு இருந்தாங்க, மற்ற ஊருக்காரவங்கெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 1 மணி இருக்கும். அப்போதைக்கு ஒரு அண்ணா, அது அந்த லேடி வேஷம் கெட்டப் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து எங்கள் அண்ணா தான். அவங்க வந்து பொண்ணு வேஷம் போட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளை வேஷம் போட்டுட்டு ஊரில் வந்து இருக்க மாமன் மச்சின பசங்களை எல்லாம் வம்புழுத்து அவங்க கூட வந்து டான்ஸ் ஆடி அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போவாங்க. அந்த வீடுங்களில் வந்து கொடுக்குற காசை வந்து கூட டான்ஸ் ஆடணும் அப்படின்னா அவங்க வந்து காசு கொடுப்பாங்க. அந்த காசை வந்து கோவிலுக்கு வந்து அவங்க சார்பில் கொடுப்பாங்க. இதை வந்து ஒரு சிலர் வந்து வேண்டிக்கிட்டும் செய்வாங்க. ஒரு சிலர் வந்து கோவிலுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறதுனால அந்த இதுக்கு பண்ணணுங்கிறதுக்காக கூட இந்த மாதிரி வேஷம்லாம் போடுவாங்க. 3 நாள் கும்பிட இருந்துச்சு அப்படின்னா காளியம்மன் வேஷம், மாரியம்மன் வேஷம், அந்த மாதிரி சாமி வேஷம் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சேரெல்லாம் அள்ளி பூசிக்கிட்டு கலர் கலராக சேத்தாண்டி வேஷம்னு சொல்லுவாங்க, அந்த இது போடுவாங்க. அதுக்கப்புறம் கலர் பொடிகளை பூசிட்டு கிருஷ்ணன் வேஷம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இன்னும் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் யாரும் போடலை. 1 நாள் கும்பிட அப்படிங்கிறனால யாரும் வந்து வேஷம் அவ்வளோக்கா போடலை. பொண்ணு மாப்பிள்ளை வேஷம் மட்டும் போட்டிருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை வேஷம் போடுறதும் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாத பசங்களாக இருந்தால் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த மாதிரி வேஷம்லாம் போடுவாங்களாமா. இதெல்லாம் வந்து ஊரில் எனக்கு வந்து சொன்னாங்க. பொண்ணு புதுசாக கல்யாணம் பண்ணால் எப்படி வந்து முறைப்படி எல்லாம் பண்ணுவாங்களோ அது மாதிரி வந்து ஊர்வலமாக கூப்பிட்டுட்டு போய் ஒவ்வொரு கோவிலில் வந்து ஃபஸ்ட்டு மாலை மாற்றிப்பாங்க. அதுக்கப்புறம் கோவில் சார்பில் வெத்தலை, பாக்கு, பணம் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்துட்டு அடுத்தடுத்த வீடுகளுக்கு வந்து அவங்க போய் எல்லாம் வாங்குவாங்க. மதியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லோரும் மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்கள்லாம் கடற்பொடியை பூசிக்கிட்டு இப்படி யார் முகத்தை பார்த்தாலும் அப்படியே செக்க வேறுன்னு தான் இருந்தது. கலராக பச்சை கலர், சிவப்பு கலர்னு பூசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நல்ல வேளை நாங்கள் தப்பிச்சோம். இதே இது 3 நாள் கும்பிடா இருந்தால் எல்லோரும் எங்கள் மேலேயே ஊற்றுவாங்க. 1 நாள் கும்பிடு அப்படிங்கிறனால நாங்கள்லாம் பொங்க வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மேலையெல்லாம் யாரும் அவ்வளோக்கா ஊற்றலை.
இது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 4:30 மணி அப்படிங்கிறப்ப சாயந்தரத்துக்கு காளியம்மன் கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாகி பொங்கல் அழைச்சிட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து பொங்கல் தலையில் வைக்க தெரியாது அப்படிங்கிறனால நான் மட்டும் கையில் பிடிச்சிருந்தேன். மீதி எல்லா பேரும் தலையில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 4 தெருவு இருக்குது. 4 தெருவுக்கும் ஒரு தெருவுக்கு 2 தப்புக்காரவங்க போவாங்க. 4 தெருவில் இருந்துமே பொங்கல் அழைச்சிட்டு வந்து ஒட்டுக்க நிற்க வச்சு கோவில்கிட்ட நிற்க வச்சு எல்லோரும் வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா கோவிலை சுற்றி வந்து தான் வந்து பொங்கல் வைப்போம். ஸோ அதுக்காக வந்து மற்ற பக்கம் இருந்து வர்றதுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது தோட்டத்து வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கேருந்தும் வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு தெருவு இருக்குது, அங்கேருந்து வருவாங்க. இப்போ பாருங்கள், அந்த சைடுலேருந்து வருவாங்க. 4 பக்கமும் இருந்து வருவாங்க. 4 பக்கமும் இருந்து வர்றவங்க எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி வந்து தான் பொங்கல் வைக்கணும். இப்போ வந்து கோயில் எல்லோரும் இப்போ சேர்ந்து வந்தாச்சு. இப்போ கோயிலை சுற்றி வந்துட்டு அவங்கவுங்க வந்து இப்போ பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பொங்கல் அழைக்கிறப்ப பார்த்திங்கன்னா தப்பாட்டம் சும்மா சூப்பராக இருந்தது. இப்படியோ அவ்வளோ நல்லா அடித்தாங்க. உண்மையிலே தப்புக்காரவங்க வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே கை வலிக்குமா வலிக்கலையானே தெரில. அந்த அளவுக்கு ஒவ்வொரு தடவையும் பொங்கல் அழைச்சிட்டு வரப்பையும் சரி, மாவிளக்கு அழைச்சிட்டு வரப்பையும் சரி, அவ்வளோ நேரம் அவங்க அப்படியே நிற்க வச்சு அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே தப்புக்காரவங்களுக்கு வேறு லெவல் பண்ணிட்டாங்க. தப்பாட்டம்லாம் முடிஞ்ச பின்னாடி நாங்கள் எல்லோரும் பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாருமே வந்து அதே மாதிரி தான் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல்னு வச்சு இப்போ வந்து எல்லோரும் வச்ச பொங்கலை ஃபுல்லாக எல்லாம் வரிசையில் வந்து வச்சாச்சு. பொங்கலை வந்து இந்த மாதிரி வரிசையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவிளக்கு வந்து நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு வந்து வீட்டுக்கு போயாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு அழைக்கிறதுக்கு வந்து தப்புக்காரவங்க வந்து வந்துடுவாங்க. நம்ம வந்து தப்புக்காரவங்க வருவாங்க அழைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க கூட தான் வந்து நம்ம சேர்ந்து வரணும். இப்போ மாவிளக்கு தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இதே ப்ரொசீஜர் தான் எல்லா தெருவுக்குமே வந்து தப்புக்காரவங்க 2 பேராக போய் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஒரே இதுவாக சேர்ந்து கோயிலை சுற்றி வந்து அபிஷேகத்தட்டையும் மாவிளக்கையும் வந்து வைக்கணும். வான வேடிக்கையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இந்த தடவை பார்த்திங்கன்னா வான வேடிக்கையும் சூப்பராக வச்சுருந்தாங்க. புஸ்வானம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டம்முன்னு வெடிக்கிற பட்டாசு, அதுக்கப்புறம் மேலே போய் வெடிக்கிறது எல்லாமே இந்த கலர் கலரெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பெரிய கும்பிடுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதில் வந்து சாமி சிலையை செஞ்சு 3 நாள் கும்பிடுவோம். இதில் வந்து சிலை இல்லாமல் கும்பிட்ருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 3 நாள் கும்பிடு வரும். அது வந்து இதோட இன்னும் வேறு லெவலில் இருக்கும். கிராமத்து சைடில் சாமி கும்பிடு அப்படின்னாலே அது அவ்வளோ ஒரு அழகு அப்படின்னு தான் சொல்லணும். நான் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தார். அவர் முகத்தெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே செவேர்ன்னு இருந்துச்சு. சிவப்பு கலரில் அப்படியே ரோஸ் கலரில் போட்டு அந்த கலர் பவுடர்லாம் பூசி விட்டு அப்படி இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மேலே வெடிக்கிற அந்த பட்டாசுலாம் வச்சுட்டு நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த பட்டாசு வந்து வெடிச்சது. ரொம்ப அந்த வைபே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ அபிஷேகமும் மாவிளக்கும் எடுத்துகிட்டு வர்றப்போ தப்பாட்டம் சும்மா பொங்கல் அழைக்கிறப்போ ஒரு 1/2 hour ஆடிருப்பாங்க அப்படின்னா மாவிளக்கு அழைக்கிறப்போ ஒரு 1/2 hour. அதுவும் வந்து எங்கள் ஊரில் இருக்க தப்புக்காரவங்களாம் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. கண்ணில் வந்து காசு எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த சோடா வந்து வாங்கி வச்சுருவாங்க. இந்த கலர்னு சொல்லுவாங்க இந்த ஊர் சைடு. இந்த பாட்டிலில் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து வாங்கி மண்ணில் வந்து வச்சுருவாங்க. அவங்க தப்பு அடிச்சுக்கிட்டே வந்து அதை அப்படியே கை தொடாமல் தப்பு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கையை வந்து தப்பு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாயில் மட்டுமே எடுத்து அதை அப்படியே கை பிடிக்காமல் குடிப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ பார்த்துருக்கேன். வித்தியாசமாலாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா முடியிலேயே வந்து காசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை தான் வந்து இந்த அண்ணா வந்து பண்ண போகிறாரு. அப்படியே எல்லோரும் அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படியே கை தட்டி எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு இதுவாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களாம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. என்னோடய பிள்ளைங்களும் அம்மா என்னம்மா பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். டக்குன்னு தப்பு அடிச்சுட்டே வந்து எடுத்துகிட்டு அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது அந்த இதெல்லாம். அவங்க எடுத்த உடனே அவங்க கூட சேர்ந்து ஒரு டான்ஸு, செம்ம ஜாலி அண்ட் செம்ம என்ஜாய்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். தப்பாட்டம் அடிக்க ஒன்றுங்கனால தாங்கவே முடியல. நீங்கள் மட்டும்தான் ஆடுவீங்களா, நாங்களும் ஆடுறோன்னு சொல்லிட்டு சும்மா பிள்ளைங்களும் சரியான ஆட்டம்.
டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கும்மி அடித்தோம். கும்மி அடித்தது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட கும்மி அடிச்சிருந்தோம். ஊரில் இருக்கிற அத்தனை லேடிஸும் வந்து கும்மி அடித்தாங்க. லேடிஸ் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் லேடிஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. நானுமே போன வருஷத்துலேருந்து தான் வந்து கும்மி அடித்து பழகினேன். அதுக்கு முன்னாடியில் எனக்கு கும்மி அடிக்க தெரியாது. இன்னுமே எல்லோரும் சொல்லியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் குமிஞ்சு அடிக்கணும், நீ வந்து நிமிர்ந்தா அப்படி அடிக்கிற அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, அடுத்த டைம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடிக்கிறாங்க பாருங்கள். இந்த ஒரு 5 பேர் இவங்களாம் கும்மி அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு. உண்மையிலே சூப்பராக வந்து கும்மி அடிப்பாங்க. அப்படியே டான்ஸ் மாதிரியே ஆடுவாங்க, டான்ஸ் மாதிரியே அப்படியே கும்மி அடிப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது திருவிழா. அப்படின்னு ஒரு பக்கத்து ஊருக்காரவங்களாம் வந்து சொன்னாங்க, இது வந்து ஒரு நாள் திருவிழா மாதிரியே இல்லை, 3 நாள் திருவிழா மாதிரி அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து திருவிழா வந்து முடிஞ்சது எங்கள் ஊரில். கும்மியெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவிளக்கு அபிஷேகம்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வந்து எல்லாம் பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடினாங்க. இப்படி தான் அந்த அன்னைக்கு போச்சு. அதெல்லாம் வந்து நான் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.